வெங்கடாச்சல மாஹாத்மியம் 37ஆம் அத்தியாயம். சங்கரர், அகஸ்தியர் மற்றும் பிறரின் ஸ்ரீ வெங்கடாச்சல வருகை. சங்கர் என்ற மன்னரின் கதை. பரத்வாஜ மாமுனிவர் கூறினார்: பிருத்தாவின் மைந்தனே, கேட்பீராக. இந்த மலையின் இறைவன் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தினார் என்பது குறித்த ஒரு அற்புதமான கதையை நான் கூறுகிறேன். ஸ்ருத்தர் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஹைஹேய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தனது குடிமக்களை தனது சொந்த குழந்தைகளைப் போல நடத்தும் அற்புதமான பூமியை நீண்ட காலம் ஆட்சி செய்தார். அவரது மகன் சங்கர் என்ற மன்னர். அவர் நல்ல குணங்களின் களஞ்சியமாக இருந்தார். அவர் அனைத்து வேத நூல்களிலும் நிபுணத்துவம் பெற்றவர். அவர் பூமியை ஆட்சி செய்தார். தாமரைகளை போன்ற பெரிய விழிகளை கொண்ட பிரபஞ்சத்தின் அதிபதியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அவருக்கு உறுதியான பக்தி இருந்தது. மற்ற அனைத்தின் ஆதரவையும் அவர் தவிர்த்து வந்தார். உறுதியான தீர்மானத்துடன் தேவர்களின் அதிபதியான, பிரபஞ்சத்தின் அதிபதியான, அற்புதமான சக்தியின் எல்லையற்ற ஒன்றான புருஷோத்தமரை அவர் தொடர்ந்து தியானித்தார். வேதங்கள் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய மதுவின் எதிரியான பகவானின் மகிழ்ச்சிக்காக அவர் புனித சடங்குகளை செய்தார் மற்றும் பல்வேறு வகையான தகுதியான தானங்களை தவறாமல் வழங்கினார். வாஜிமேத, குதிரை யாகம் போன்ற யாகங்களை அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மட்டுமே தனது வழிபாட்டு பொருளாக கொண்டு வழிபாடு செய்தார். விதிக்கப்பட்டபடி பணப்பரிசுகளை விநியோகிப்பதன் மூலம் அவர் ஒவ்வொரு பிராமணரையும் மகிழ்வித்தார். தனது பக்தர்களை விரும்பும் கேசவனிடம் நிரந்தரமாக மனதை நிலைநிறுத்தி இஷ்டர் மற்றும் பூர்ணரின் இயல்புடைய அனைத்து புனித சடங்குகளையும் செய்தார். அவர் எப்போதும் கோவிந்தரை நினைவு கூர்ந்தார். மாறாதவரான அச்சுதரின் ஜபத்தை செய்தார். தாமரை கண்ணனான இறைவனை வணங்கினார். சாரங்கனை ஏந்திய இறைவனை மகிமைப்படுத்தினார். உலக இருப்பு என்ற பெருங்கடலிலிருந்து மக்களை மீட்டு புராணங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களால் விளக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புனித கதைகளை மன்னர் கேட்பார். பகவான் ஸ்ரீஹரியை மகிழ்விப்பதற்காக அவர் பிராமணர்களை வணங்கினார். அரசர் இந்த எல்லாவற்றிலும் முழு மனதுடன் ஈடுபட்டிருந்தாலும் நித்திய செழிப்பை கொண்ட, சுய நிர்ணய உரிமை கொண்ட புருஷோத்தமரை அவர் உணரவில்லை. யக்ஞத்திற்கு இணையான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தரிசனத்தை பெற இயலாமல் அவர் இதயத்தில் துக்கத்தால் மூழ்கி மிகுந்த கவலையில் மூழ்கினார். சங்கர் கூறினார்: எனது ஆயிரக்கணக்கான முந்தைய பிறவிகளில் நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன். அதனால் ரிஷிகேஷரின் தரிசனம் எனக்கு கிட்டவில்லை. மதுவை கொன்ற பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தரிசனம் முந்தைய பல பிறவிகளில் செய்த தவங்களின் முழு பலனாகும். இறைவன் என் விழிகளுக்கு எப்படி வருவார்? அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பேரின்பம் எப்போது கிடைக்கும்? பாவங்களை செய்த, புனித சடங்குகளின் பலனை இழந்த, உலக வாழ்க்கையின் துன்பங்களுக்கு ஆளான எனக்கு ஐயகோ! பரத்வாஜ மாமுனிவர் கூறினார்: இவ்வாறு மனதில் கலங்கிய மன்னர் வாழ்க்கையில் ஆர்வமில்லாமல் போன போது கண்ணுக்கு தெரியாத வடிவிலான கேசவர் அனைவரும் கேட்கும் வகையில் இவ்வாறு கூறினார். ஸ்ரீ பகவான் கூறினார்: மன்னரே, துக்கப்படாதீர்கள், கேளுங்கள். உங்கள் நலனுக்கு உகந்ததை நான் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் என்னிடம் ஒரே அடைக்கலம் தேடினீர்கள். நீங்கள் ஒரு நல்ல மனிதர். நான் உங்களை எப்படி கைவிடுவேன்? வேங்கடமலை 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டது. வைகுந்தத்தை விட அங்கு வசிப்பது எனக்கு மிகவும் பிடித்தமானது. அந்த சிறந்த மலைக்கு சென்று பக்தியுடன் தவம் செய்வாய். 1000 ஆண்டுகள் இப்படியே கடந்து செல்லும் போது நான் தங்களுக்கு காட்சியளிப்பேன். தங்களைப் போலவே அகஸ்திய மாமுனிவரும் எனது காட்சியை விரைவாக பெற முயற்சித்தார். அவர் 4 முக இறைவனிடம், அதாவது பிரம்மதேவரிடம் வினவினார்: பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எங்கே காணப்படுகிறார்? தாமரையில் பிறந்த இறைவன். கட்டுப்பாட்டு மனம் கொண்டவர்கள் பகவான் ஸ்ரீஹரியை ரிஷப மலையில் ஏற்றி செல்ல முடியும். அங்கு செல்லுங்கள் என்றார். தாமரையில் பிறந்த இறைவனால், அதாவது பிரம்மதேவரால் இவ்வாறு வழி நடத்தப்படும் கலசத்தில் பிறந்த முனிவர் தவம் செய்வதற்காக எனது வசிப்பிடமான அஞ்சன மலைக்கு வருவார்.
நீங்களும் அந்த புண்ணிய மலையில் உங்கள் வசிப்பிடத்தை நிலைநிறுத்த வேண்டும். நீங்கள் தவத்தில் ஈடுபட்டு என்னை சாந்தப்படுத்துங்கள். நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள். இறைவனின் ஆலோசனையின் பேரில் மன்னர் சங்கர் ஸ்ரீ வெங்கடாச்சலத்திற்கு செல்கிறார். பரத்வாஜ மாமுனிவர் கூறினார், தானவர்களின் எதிரியான இறைவனால் இவ்வாறு கட்டளையிடப்பட்ட போது ஒப்பற்ற சங்கர் நான் பாக்கியவான் என்று எண்ணி மனதில் ஒப்பற்ற மகிழ்ச்சியை அடைந்தார். குடிமக்களை பாதுகாக்கும் பணியை தனது மகன் வஜ்ரரிடம் ஒப்படைத்துவிட்டு கோவிந்தரின் தரிசனத்தை தேடி நாராயண மலைக்கு சென்றார். அதன் உயர்ந்த சிகரத்தில் அமிர்தத்திற்கு நிகரான தெய்வீக நீர் நிறைந்த மங்களகரமான சுவாமி புஷ்கரணியை கண்டார். இது ஏராளமான சித்தர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள் மற்றும் முனிவர்களால் அடிக்கடி பார்வையிடப்பட்டது. இது உலக இருப்பின் வெப்பத்தை தணிக்கிறது மற்றும் அனைத்து தீர்த்தர்களின் தங்குமிடமாகும். இது நீர்க்காகங்கள், நாரைகள், கொக்குகள், அன்னங்கள் மற்றும் கரந்தவ வாத்துக்களால் சப்தமிடப்பட்டது. அது அல்லிகள், நீலத்தாமரைகள், சிவப்பு தாமரைகள் மற்றும் வெள்ளை தாமரைகளால் மிகவும் வசீகரமாக இருந்தது. தாமரைகளால் நிறைந்த அந்த தெய்வீக நதியை கண்டதும் அவர் அதன் கரையில் ஒரு குடிசை அமைத்தார். அவரது புனித நீராடுதல், நீர் அருந்துதல் போன்றவற்றால் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அவரது மனம் சந்தேகங்கள் மற்றும் தயக்கங்களிலிருந்து விடுபட்டது. அவர் அனைத்து புனித சடங்குகளின் பயன்களை பிரபஞ்சத்தின் இறைவனான ஜனார்த்தனரிடம் ஒப்படைத்தார். அவர் தொடர்ந்து ஜபத்திலும் தியானத்திலும் ஈடுபட்டார். அவர் மிகவும் கடுமையான தவம் செய்தார். பகவானின் தரிசனத்திற்காக அகஸ்திய மாமுனிவர் வெங்கடாச்சலத்திற்கு வருகிறார். அதே நேரத்தில் பரமேஸ்வரியின் கட்டளையின்படி அகஸ்திய முனிவரும் நூற்றுக்கணக்கான முனிவர்களால் சூழப்பட்டார். மேற்கு முனையிலிருந்து தொடங்கி அவர் மலையை வலம் வர முயன்றார். அவர் மலையின் மீது நீண்ட நேரம் வலம் வந்து புனித தலங்களை கண்டார். வெவ்வேறு இடங்களில் அவர் பிரம்மதேவர், குகனான முருகப்பெருமான், சக்கரனான தேவேந்திரன், ஈசானனாகிய சிவபெருமான், விஸ்வக்சேனர் மற்றும் பகவான் ஸ்ரீஹரியை காண விரும்பிய மற்றவர்களை கண்டார். அவர் பின்வருவனவற்றையும் கண்டார். சனகர் தொடங்கி முன்னணி யோகிகள், நாரத மாமுனிவர், சித்தர்கள், கந்தர்வர்கள், தைத்தியர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் மற்றும் அரவங்கள் ஆகியோரை தலைமை தாங்கிய முனிவர்கள். பணிவான மற்றும் அன்பான உரையாடல்கள் மூலம் அவர் அந்த வெவ்வேறு நபர்களால் மதிக்கப்பட்டார். அவர் அந்த அற்புதமான இடங்களை மகிழ்ச்சியுடன் கண்டுகொண்டு அலைந்தார். ஸ்கந்ததாராவிலிருந்து தொடங்கி வெவ்வேறு தீர்த்தங்களில் அவர் நீராடினார். வெவ்வேறு இடங்களில் அவர் உலகங்களின் இறைவனான கோவிந்தனை வணங்கினார். இவ்வாறு சிறந்த முனிவர் நீண்ட காலம் அலைந்தார். 1000 ஆண்டுகள் கடந்தும் கூட முனிவரால் தாமரை கண்ணனான இறைவனை காண முடியவில்லை. அவர் கவலையுடனும் துக்கத்துடனும் இருந்தார். குருவான வியாழ பகவான், வாசு மற்றும் பிறர் அகஸ்திய மாமுனிவரிடம் உரையாற்றுகிறார்கள். அந்த நேரத்தில் திஷணன் வியாழன் மற்றும் உஷணன் சுக்கிரன் மற்றும் மன்னர் உபரிச்சரவசு ஆகியோர் அந்த பெரிய முனிவரிடம் வந்தனர். அவர்கள் கூறினார்கள், சிறந்த முனிவரே, நீங்கள் மற்றொரு நாராயணரை போல எங்களால் காணப்பட்டதால் எங்கள் வாழ்க்கை பலனளித்தது. முனிவரே, நாங்கள் அச்சுதரை காண விரும்பினோம். உலகங்களின் அதிபதியான பிரம்மதேவரால் அப்போது எங்களுக்கு கூறப்பட்டது. அது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. தெற்கு பகுதியில் வெங்கடமலை உள்ளது. இந்த இடம் ஸ்வேத துவீபரை விட பகவான் ஸ்ரீஹரிக்கு மிகவும் பிடித்தமானது. அந்த மலையின் பிரபஞ்சத்தின் தந்தையான கோவிந்தன் அகஸ்தியரும் மன்னர் சங்கருக்கும் தனது சொந்த வடிவத்தை காண்பிப்பார். அந்த நேரத்தில் அனைத்து தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் நாமும் தேவர்களின் அதிபதியின் தரிசனத்தை பெறுவோம். அது விரைவில் நடக்கும். எனவே உங்கள் எல்லா பாவங்களையும் தீமைகளையும் விட்டுவிட்டு அந்த நாராயணரை தேடி அகஸ்தியரை தேடுங்கள். மலையில்
பிரம்மதேவர் இவ்வாறு கட்டளையிட்டதன் பேரில் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்தோம். உயர்ந்த மகிமையுடனும் மிகுந்த பிரகாசத்துடனும் உங்களை நாங்கள் காண முடிந்தது எங்கள் அதிர்ஷ்டம். உங்களுடன் இணைந்து நாங்கள் சுவாமி புஷ்கரிணி நதிக்கரைக்கு சென்று இறைவனின் சிறந்த சீடரான சங்கரையும் காண்போம். அகஸ்திய மாமுனிவரும் மற்றவர்களும் ஸ்ரீ வெங்கடாச்சலத்தில் பல்வேறு அழகான இடங்களை காண்கிறார்கள். பரத்வாஜ மாமுனிவர் கூறினார், கீஷ்பதி, வியாழன் மற்றும் பிற முக்கிய நபர்களால் இவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதால் கலசத்தில் பிறந்த முனிவரான அகஸ்திய மாமுனிவர் தனது துக்க கூட்டத்தை விட்டுவிட்டு விரைவாக அவர்களுடன் சென்றார். மலர்கள் மற்றும் பழங்களால் நிறைந்த பெரிய உயரமான மரங்கள் அவற்றின் எடையின் கீழ் குனிந்து நிற்பதை கண்டார். அவை தங்கள் கிளைகளின் திரளுடன் எல்லா பகுதிகளிலும் தங்கள் பெரிய நிழலை பரப்பியிருந்தன. பல்வேறு பாதைகளின் நடுவில் சிங்கங்கள், யானைகள், புலிகள், பன்றிகள், எருமைகள் போன்ற பல்வேறு விலங்குகளை கண்டார். மேகங்களை தாங்கிய முகடுகளை அவர்கள் கண்டனர். அவை தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்றவற்றைப் போல அழகாக இருந்தன. அவை அவற்றைப் போலவே பிரகாசித்தன. நூற்றுக்கணக்கான நீரோடைகள் அவர்களால் காணப்பட்டன. அவை எழுப்பப்பட்ட நீர் தெளிப்பான்கள் மூலம் சொர்க்கவாசிகளுக்கு காணிக்கைகளை வழங்குவதாக தோன்றியது. அவற்றின் வலிமையான நீரோட்டங்களால் அவை பல பாறைகளை அகற்றின. மலையின் சரிவுகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் வீசிய மென்மையான காற்று தாமரைகளின் நறுமணத்தை வீசி அவற்றின் மகிழ்ச்சியை அதிகரித்தது. கிளிகள் மற்றும் குக்கூக்களின் கீச்சொலிகளும் கூச்சலிடும் சப்தங்களும் கேட்டன. சித்தர்கள் வெவ்வேறு இடங்களில் பரந்த மற்றும் பெரிய பாறை பலகைகளில் அமர்ந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மகத்துவத்தையும் நல்ல குணங்களையும் குறித்த பாடல்களை பாடுவதை கண்டார்கள். அவர்கள் அனைவரும் முதன்மையான முனிவர்கள். அவர்களில் முதன்மையானவர் அகஸ்திய மாமுனிவர். வலம் வந்து மாசில்லாத தண்ணீருடன் தெய்வீக சுவாமி புஷ்கரணியை கண்டார்கள். அதன் கரையில் தனது இல்லத்தை அமைத்திருந்த மன்னர் சங்கரை கண்டார்கள். அவர் தனது உடல், வாய்மொழி மற்றும் மன செயல்பாடுகள் அனைத்தையும் பகவான் ஸ்ரீஹரிக்கு ஒப்படைத்துவிட்டு அருகில் நின்றார். புகழத்தக்க புனித சடங்குகளை செய்யும் புகழ்பெற்ற முனிவர்களை திடீரென்று கண்டதும் அவர் அவர்களுக்கு உரிய வழிபாடு மற்றும் மரியாதையை வழங்கினார். வணக்கங்கள் மற்றும் புகழுடன் அவர்கள் ஒருவருக்கொருவர் உற்சாகமாக மரியாதை செலுத்தி தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். கோவிந்தனை மகிமைப்படுத்துவதில் ஈடுபட்டனர். அவர்கள் மிகுந்த மன நிறைவை அடைந்தனர். 37ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.